வெல்கம் டு ட்ரிபிள் எக்ஸ் அகாடமி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதாவது எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிளுக்கான ரிசல்ட் வந்து நமக்கு எப்போ ரிலீஸ் ஆச்சுன்னா இதுக்கப்புறம் ரிலீஸ் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வீடியோ போட்டிருந்தோம். அதில் வந்து சில பேர் வந்து டவுட் கேட்டிருந்தீங்க. ஒரு நண்பர் வந்து சொல்லியிருந்தார், 5ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதிக்குள்ளே வந்து ரிசல்ட் வந்து நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அஃபீஷியலாகவே வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார். அது வந்து நமக்கு வந்து அஃபீஷியலாக வரவே இல்லை. நம்மளுமே எந்த வீடியோவுமே 5ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதிக்குள்ளே வந்து ரிசல்ட் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுமே இந்த தேதியை வந்து மென்ஷன் பண்ணி நம்ம வந்து போடவே கிடையாது. ஆனால் இந்த அஃபீஷியல் வெப்சைட்டில் வந்து இந்த 5ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதி வரைக்கும் வந்து ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அஃபீஷியல் வெப்சைட்லேயுமே நமக்கு வந்து எந்த வெப்சைட்லேயுமே நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணலை. நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, 7ஆம் தேதிக்குள்ளே வந்து அதாவது 7, 8, 9 இந்த 3 தேதியில் வந்து ரிசல்ட் வரல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 12ஆம் தேதிக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து ரிசல்ட் வரும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம். அது எதுக்கான காரணமும் அப்படின்னு சொல்லிட்டுமே நம்ம வந்து அந்த வீடியோவில் வந்து ஃபுல் டீட்டெயில் வந்து நம்ம வந்து சொல்லியிருந்தோம். இந்த காரணத்தினால தான் நமக்கு வந்து இத்தனை நாள் வந்து டிலே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த தேதிக்குள்ளே வரல அப்படின்னு சொல்லிட்டா இத்தனை நாள் வந்து நமக்கு வந்து டிலே ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தோம். அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து எப்போ வந்து நமக்கு வந்து ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதாவது ஒரு தோராயமாக ஒரு தேதி வந்து நம்மளால் சொல்ல முடியுமே தவிர இன்றைக்கி தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த யூடியூப் சேனலாலையும் அஃபிஷியல்லையுமே நம்மளால் சொல்லவே முடியாது. அதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு யூடியூப் சேனலில் இந்த தேதி தான் நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதை வந்து நீங்கள் வந்து நம்பாதீங்கன்னு தான் நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லுவேன். இந்த தேதியிலேருந்து இந்த தேதிக்குள்ளே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து சொல்ல முடியும். அதுக்கான கால ரீசனுமே நம்ம வந்து சொல்லிட்டு தான் நம்ம வந்து இந்த தேதிக்குள்ளே ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சேனலுடைய ப்ளேலிஸ்ட்டில் ஜாப் அலாட் அப்படிங்கிற ப்ளேலிஸ்ட்டில் வந்து கரண்டில் இருக்க ஜாப்ஸை வந்து நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு வரோம். நீங்கள் எந்த ஜாப்புக்கு எலிஜிபிலிட்டியோ அந்த ஜாப்புக்கு நீங்கள் பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2024, 25க்கான எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிளுக்கான டேட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எக்ஸாம் டேட் வந்து பிப்ரவரி 4ஆம் தேதி வந்து நமக்கு வந்து எக்ஸாம் டேட் வந்து ஸ்டார்டிங் ஆகுது. அந்த மாதம் லாஸ்ட் வரி இந்த எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அதனால 2024, 25க்கான எக்ஸாம் வந்து நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதுவே 2025, 2026க்கான காலாண்டர் எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிளுக்கான காலாண்டர், அதாவது எல்லா எக்ஸாமுக்குமே எஸ்எஸ்சிலேருந்து எந்த மந்தில் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே நமக்கு வந்து ஆனுவல் பிளானில் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதை பற்றின வீடியோஸ் வந்து நம்ம வந்து இன்னும் ரிலீஸ் பண்ணலை. அது வந்து அஃபீஷியலான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். அது வந்து உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. இப்போது வந்து இந்த எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிளுக்கான ரிசல்ட் வந்து நமக்கு எப்போ வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டிசம்பர் மந்த் எண்டு, அதாவது லாஸ்ட் வீக்கில் வந்து நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜனவரி 1 வந்து நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் பிப்ரவரி வரைக்கும் உங்களை வந்து இந்த எக்ஸாம் ரிசல்ட் வந்து கொண்டு போக மாட்டாங்க. அதாவது ஓவரால் ரிசல்ட்டுக்கு வர இதை வந்து கொண்டு போக மாட்டாங்க. அதுவே உங்களுக்கு வந்து ஜனவரி 1 வீக்குள்ளேயுமே உங்களுக்கு வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுவே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டிசம்பர் லாஸ்ட்லேயே உங்களுக்கு வந்து கண்டக்ட் பண்ணுறதுக்கான அதிகமான வாய்ப்புமே இருக்குது. எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிள் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ். அந்த ப்ராசஸ் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டாலே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 40 ஷிஃப்ட்டுக்கு மேலே தான் எஸ்எஸ்சி ஜிடியை பொறுத்த வரைக்கும் நடக்கும். அதுவும் நீங்கள் வந்து 20 நாளுக்கு மேலே தான் இந்த எக்ஸாமுக்கான டேட் வந்து கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு நாளைக்கு 3 ஷிஃப்ட் நடக்கும். அதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அந்த 3 ஷிஃப்ட்லேயும் 3 கொஸ்டின்ஸ் வந்து வேறு கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். ஒரே கொஸ்டின்ஸ் வந்து கேட்க மாட்டாங்க. அப்போ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ், அதாவது எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நமக்கு ஒரு ப்ராசஸ் இருந்தாலும் அவங்களுக்கு எக்ஸாம் பேப்பர் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ராசஸாக தான் இருக்கும். அதாவது இப்போ வந்து ஸ்டெனோகிராஃபருக்கான எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. அதனால தான் நம்மளுக்கு வந்து எக்ஸாம் கால தாமதம் வந்து ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அந்த எக்ஸாம் முடிஞ்ச உடனே இந்த மந்த், அதாவது பிப்ரவரி மந்த் நடக்க இருக்கிற 2024, 25க்கான எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிளுக்கான பேப்பர்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுறதுல அதிகமான ப்ராசஸ் வந்து இந்த ஸ்டெனோகிராஃபரை பார்க்கணும். அது வந்து அதிகமாக நடைபெறும். அதனால தான் நம்ம வந்து சொல்கிறோம். ஆனால் மோஸ்ட்லி வந்து நமக்கு வந்து கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி ஓவரால் ரிசல்ட் விடுறதுக்கான வாய்ப்பு வந்து
அதிகமாகவே இருக்குது. இந்த மந்த் வந்து அதிகமாகவே இருக்குது. நெக்ஸ்ட் மந்த் போகிறதுக்கு வந்து வாய்ப்பு வந்து ரொம்ப குறைவு தான். இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் வந்து ஃபஸ்ட்டு வீக்லேயே உங்களுக்கான ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. நீங்கள் வந்து பிப்ரவரி லாஸ்ட்டு அல்லது பிப்ரவரி ஃபஸ்ட்டில் வந்து உங்களுக்கான ட்ரைனிங் வந்து கண்டிப்பான முறையில் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ வந்து எஸ்எஸ்சிஜிடி இந்த வருஷம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்னென்ன ப்ரிப்பரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய வீடியோவில் வந்து கொடுத்துருந்தோம். அதாவது எந்த டாபிக் மட்டும் நம்ம வந்து கிளியர் பண்ணால் போதும், இந்த குறுகிய காலத்தில் நம்மளுக்கான கட் ஆஃப் மார்க் வந்து வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு வந்து இருக்குது. அதாவது ரொம்ப மார்க் எடுக்க முடியாட்டாலும் இந்த கட் ஆஃப் மார்க்கில் வந்து நம்ம வந்து இந்த சப்ஜெக்டை கிளியர் பண்ணாலே போதுமானது தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதை வந்து நீங்கள் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இந்த ரிசல்ட்டுக்கு வந்து நீங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ட்ரைனிங், அதாவது மோஸ்ட்லி வந்து நீங்கள் வந்து ஓவரால் கட் ஆஃப் வெயிட் பண்ணிங்கன்னா ஒரு 90% நபர்கள் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பான முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டுருவீங்க. மீத 10% நபர்கள் மட்டும்தான் நீங்கள் வந்து ஓவரால் ரிசல்ட்டில் வராதபடி இருப்பீங்க. அதாவது மோஸ்ட்லி வந்து நீங்கள் வந்து செலக்ட் ஆயிடுவீங்க. அதுக்காண்டி நீங்கள் வந்து நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து ட்ரைனிங்க்கு வந்து என்னென்ன பொருள் வந்து எனக்கு தேவைப்படுது, நான் ட்ரைனிங் போகும்போது என்னென்ன கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதுக்கான ஆயத்தங்கள் எடுக்கிறதா இருந்தாலும் நீங்கள் வந்து அதுக்கான ஆயத்தங்களையுமே நீங்கள் வந்து எடுக்கிறதுக்கு நீங்கள் வந்து தயாராகிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதை பற்றின வேறு எதுவும் டவுட்ஸ் வந்து நம்மளுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. அதுக்கான வீடியோவுமே நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுவோம். இப்போ அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டிங்க, அதாவது ஜிடி கான்ஸ்டபிளில் இருந்துக்கிட்டே நான் வந்து ஹையர் போஸ்டிங் போக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அடிப்படையில் போகணுன்னு நினச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் உங்களுக்கு 10 வருஷத்துக்கு மேலே தான் ஆகும். இல்லை நான் டேரெக்டாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதி தான் கிளியர் பண்ணுறாப்புல இருக்கும். அதாவது நீங்கள் வந்து எக்ஸாம் கிளியர் பண்ணிங்கன்னா ஹையர் போஸ்ட்டுக்கு வந்து உங்களை வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அடிப்படையில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ், அதாவது மோஸ்ட்லி வந்து 10 இயர்ஸ்க்கு மேலே தான் இருக்கும். நீங்கள் வந்து 10 வருஷத்துக்குள்ளே ஜிடியாக தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி ஆகணும். அதுக்கு மேலே தான் உங்களை வந்து ஒரு ஹெட் கான்ஸ்டபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டிங்க்கு வந்து உங்களுடைய மேல் போஸ்டிங்க்கு வந்து கண்டிப்பான முறையில் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஆனால் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் சொல்ல முடியாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலுடைய ப்ளேலிஸ்ட்டில் இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் அப்படிங்கிற ப்ளேலிஸ்ட்டில் வந்து கரண்டில் இருக்கிற இன்ஃபர்மேஷன், அதாவது ஜாபுக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த ஜாபுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ், எக்ஸாம் டேட், அட்மிட் கார்டு வித் ஆல் இன்ஃபர்மேஷனையும் நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு வரோம். அதனால நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.